தாடி நலைந்து விடும். கொஞ்சம் கேட்போம் சகோதரர்களே, கொஞ்சம் சிந்திப்போம், நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவோம். ஒரு நாளாவது நம்முடைய கபரை நினைச்சு நாம் அழுதிருக்கோமா? எத்தனை தரம் நாம் அழுதிருக்கிறோம்? நம்முடைய சகோதரர்கள் எத்தனையோ பேர், நம்முடைய சகோதரிகள், கணவன்மார் ஜுமாவுக்கு வந்திருக்கிறார், மனைவிமார் நகையோடு பேங்க்ல போய் நிற்கிறார். இஸ்லாமிய ஊர்கள்ல நடக்கக்கூடிய ஆகப்பெரிய அநியாயம் இது. கபரை பற்றிய பயம் இருந்தால் சகோதரர்களே, வட்டி கெடுப்பதற்கு பேங்குக்கு போவாங்களா? வட்டி கெடுக்கிறதுக்கு, லீசிங் எடுக்கிறதுக்கு, வாகனம் எடுக்கிறதுக்கு போவானா? யோசிச்சு பாருங்க. சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சிரிக்கிறீங்களா? நீங்க சிரிக்கிறீங்களா? விளையாடுறீங்களா? லவ் தஅலமூன மா அலம், நான் கண்டதை எல்லாம் நீங்கள் கண்டால். நான் கபரை கண்டவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நரகத்தை கண்ணால் கண்டவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் சொர்க்கத்தை கண்ணால் கண்டவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நரக வேதனைகளை கண்ணால் கண்டவன் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் கண்டதை எல்லாம் நீங்கள் கண்டால் லபஹிக்தும் கலீலா, குறைவாக சிரிப்பீர்கள், வலபகைத்தும் கதீரா, அதிகமாக அழுவீர்கள். இரண்டு சஹாபாக்கள், முதலாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாவது அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அழுது சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பயத்தால் அழுது கண்களில் கருப்பு நிறத்தில் 2 கோடுகள் வந்ததா? யார் இவர்கள் எல்லாம்? உமரு ஃபில் ஜன்னா, உஸ்மானு ஃபில் ஜன்னா, வ குல்லன் வஅதல்லாஹுல் ஹுஸ்னா. அல்லாஹ் சொல்றான், எல்லா சஹாபாக்களும் சொர்க்கவாதி. அல்லாஹ் குர்ஆன்ல சர்டிபிகேட் கொடுத்தாச்சு. நமக்கு என்ன உத்தரவாதம் சகோதரர்களே? என்ன உத்தரவாதம் நமக்கு? எவ்வளவு சந்தோஷமாக, எவ்வளவு ஜொலியாக வாழ்றோம், எவ்வளவு ஜொலியாக வாழ்றோம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலா அஸ்தஹி மின் ரஜுல் தஸ்தஹி மின்ஹுல் மலாயிகா. உஸ்மானை பார்த்து ஆயிஷா, அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் வெட்கப்படுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடம் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு பெரிய பக்குவமானவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வலது கையில் தன்னுடைய கையை வைத்து இஸ்லாத்தை ஏற்ற நாளில் இருந்து தன்னுடைய மறைவிடத்தை வலது கையால் தொட்டது கிடையாது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. சொன்னாங்க, சுவர்க்கத்தில் என்னுடைய நண்பன் உஸ்மான். அழுகிறார். சஹாபாக்கள் கேட்டாங்க, உஸ்மான், கபரை பற்றி சொன்னால் மாத்திரம், கபரிடம் வந்தால் மட்டும் மாத்திரம் இவ்வளோ பயமா உங்களுக்கு? நரகத்தை சொன்னா கூட நீங்க இப்படி அழுகிறல்லே, சொர்க்கத்தை சொன்னா கூட இப்படி அழுகிறல்லே. இல்ல சஹாபாக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், மா ரஅய்து மன்தரன் கத் இல்லா வல் கப்ரு அஃதஉ மின்ஹு. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கபரை விட பயங்கரமான எந்த காட்சியையும் நான் கண்டது கிடையாது. அதனால் தான் அழுகிறேன். சகோதரர்களே, சஹாபாக்கள் பயந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 முறை சொன்னார்கள் ஒரு சபையில், இஸ்தஈது பில்லாஹ் மின் அஸாபில் கபர். மக்களே, கபருடைய வேதனையை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுங்கள். கபருடைய வேதனையை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுங்கள். ஏன் தெரியுமா? கபர் எவ்வளவு பயங்கரமானது தெரியுமா? கபரிடம் இருந்து யாரும் தப்ப முடியாது. புகாரியில் வருகிறது